அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்க எல்லாருமே சூப்பரா இருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கிளீனிங்லாம் ரொம்ப இல்ல. கொஞ்சம் தான். வெறும் வாஷிங் மிஷின மட்டும் தான் வந்து டீப் கிளீன் பண்ண போறேன். அப்புறமேட்டு வந்து ஒட்டற மட்டும் தான் அடிச்சுட்ருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து இன்னைக்கு லீவ் போட மாட்டேன்ட்டாங்க. நாளைக்கு தான் வந்து லீவ் போடுவேன்ட்டாங்க. அதனால காலையில எந்திரிச்சு எப்பயும் போல வந்து சமையல் வேலையெல்லாம் வந்து ஆரம்பிச்சுட்டேன். அவங்களுக்கு வந்து ஆஃபீஸ்க்கு வந்து குடுத்துடணும்ல. அதனால வேகமா வந்து சமையலையுமே வந்து முடிச்சுட்டேன். இன்னைக்கு என்ன சமையல் பண்ணியிருந்தேன்னா, சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு பொரிச்சு, காலிஃப்ளவர்ல வந்து முட்டை போட்டு வந்து பொரிச்சிருந்தேன். சில நேரம் காலையில பார்த்தீங்கன்னா, இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். வேலை பார்க்கவே பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து இன்ட்ரஸ்டிங்கா வந்து பார்ப்போம். டக்கு டக்குன்னு பார்ப்போம். சில நேரம்லாம் பார்த்தீங்கன்னா, சோம்பேறித்தனமா இருக்கும். இன்னைக்கு என்ன வேலை பார்க்கணுமா? அப்படிலாம் வந்து தோணும். அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு தான் வந்து நம்மளே வந்து பழகிக்கிருவோம். ஆனா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு மூட் நல்லாவே இருந்துச்சு. காலையில எந்திரிச்சோனே டக்கு டக்குன்னே வேலை பார்த்தேன். கொஞ்சம் கூட உட்காரல. டக்கு டக்குன்னு வேலைய முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து ரிலாக்ஸ் ஆனேன். ஏன்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு பொரிச்சு, காலிஃப்ளவர் பொரிச்சிருந்தேன்னா, எல்லாமே கொஞ்சம் பிடிச்ச ஐட்டமா, அதனாலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா வந்து பண்ணேன். இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து ஒரு முட்டை எடுத்திருக்கேன். சிக்கன் பொடி வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு, இத நல்லா பீட் பண்ணிக்கணும். வேற எதுவுமே வந்து தேவையில்ல. வேணும்னா நீங்க கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் போட்டுக்கலாம். இன்னைக்கு வந்து என்ட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்ல. அதனால இது 2 மட்டும் தான் போட்டிருக்கேன். வேற எதுவுமே வந்து போட தேவையில்ல. இதுவே வந்து டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். காலிஃப்ளவர வந்து சுடுதண்ணீல போட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்து எடுத்து வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு. அதையுமே டிப் பண்ணி பொரிச்சு எடுத்தோம்னா டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாம் வந்து எந்திரிச்சிட்டாங்க. அவங்களையுமே வந்து ரெடி பண்ணிட்டு சாப்பாடுலாம் ஊட்டி விட்டுட்டு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன வேலையெல்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஸ்க்ரீனு, பெட்ஷீட் எல்லாம் வந்து எடுத்துட்டு, அத வந்து ஒரு வாஷிங் மிஷினுமே வந்து போட்டு விட்டுட்டேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிளீனிங் பண்ணும்போது ஒரு வாஷிங் மிஷின் மட்டும் ஒரு 4 வாஷிங் மிஷின் கிட்ட வந்து போடுவேன். அதனால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2 வாஷிங் மிஷின் வந்து போட்டு விட்டேன். நாளைக்கு வந்து 2 வாஷிங் மிஷின் வந்து போடணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் இதெல்லாம் வந்து போட்டு விட்டுருக்கேன். இந்த கிரைண்டருக்கு மேல கவர் பண்ணியிருக்க அந்த கவரு, அந்த இதெல்லாம் வந்து போட்டு விட்டுட்டேன். அத வந்து போட்டு விட்டுட்டு பிள்ளைகிட்டயுமே வந்து கொஞ்ச நேரம் வந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இதெல்லாம் கிளீன் பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து நான் வாஷிங் மிஷின வந்து டீப் கிளீன் பண்ண போறேன். எனக்கு தெரிஞ்ச அளவு வந்து நான் டீப் கிளீன் பண்ணியிருக்கேன். பாப்பாவுமே பாருங்க உட்காந்து நல்லா விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. என் தம்பி பார்த்தீங்கன்னா, நல்லா சுட்டி டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இவங்க அமைதியா இருக்கும்போது தான் இந்த வேலையெல்லாம் வந்து பார்க்க முடியும். கொஞ்சம் அழுக ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, திருப்பி போய் உட்கார்ற மாரி வந்துரும். அதனால இவங்க அமைதியா இருக்கும்போதே சின்ன சின்ன வேலைகள்லாம் வந்து முடிச்சிருவேன். இப்ப எந்திரிச்சிருக்கனால கொஞ்சம் வந்து அழுக மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும் அவங்களுக்கு. இப்ப கொஞ்ச நேரம் இது பண்ணி சிரிச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் பாப்பாட்ட சொன்னேன், "மூக்க தூக்குங்க, மூக்க தூக்குங்கன்னு." அவங்களும் பார்த்தீங்கன்னா, மூக்க தூக்கி தூக்கி காமிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்கட்டயுமே கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் வந்து என்னோட ஒர்க்க வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு பிள்ளைகளுக்குமே வந்து சாப்பாட ஊட்டி விட்டுட்டு நானுமே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒயிட் ரைஸ் வச்சு காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, சாம்பார் தான். மாமா வந்து வடை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த வடையுமே இருந்துச்சு. சரி அதையுமே வச்சு சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு பாப்பாவ மட்டும் தூங்க வச்சுட்டு, தம்பி வந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் அடுத்து வந்து ஒட்டறைலாம் வந்து அடிக்க ஆரம்பிச்சுட்டேன். ஜன்னல்லாம் வந்து இன்னும் கிளீன் பண்ணல. ஜஸ்ட் வந்து ஒட்டற மட்டும் வந்து அடிச்சு வச்சுட்டேன். நாளைக்கு வந்து தான் மத்த கிளீனிங்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்து வந்து வாஷிங் மிஷின தான் வந்து டீப் கிளீன் பண்ண போறேன். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு மேல இருக்க வந்து அந்த துணிய எடுத்துட்டு, ஃபர்ஸ்ட்டு இந்த சோப்பு தூள் லிக்விட்லாம் போடுவோம்ல, அந்த இத மட்டும் ஃபர்ஸ்ட்டு கழட்டி எடுத்துட்டேன். இதுக்கு வந்து ஜஸ்ட் அந்த மேல வந்து ஒரு 4 ஓட்ட மாதிரி தெரியுதா? அதில வந்து ஜஸ்ட்டு ப்ரெஸ் மட்டும் பண்ணாலே வந்து ரிமூவ் ஆயிரும். இத ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ரஷ் இருக்கு பார்த்தீங்களா? பல்லு விளக்குற ப்ரஷ். அத வச்சு வந்து நல்லா வந்து கிளீன் பண்ணாலே வந்து கிளீன் ஆயிரும். இது உள்ளேயும் பார்த்தீங்கன்னா, பல்லு விளக்குற ப்ரஷ்ஷ வச்சு தான் கிளீன் பண்ணணும். பார்த்தீங்கன்னா, எவ்வளோ சோப்பு தூள் வருதுன்ட்டு. அதையுமே வந்து நல்லா கிளீன் பண்ணி விட்டுட்டு, தண்ணிய ஊத்தி வந்து நல்லா அதிலயுமே வந்து கழுவி விட்டுட்டேன். ஃபுல்லாமே வந்து ரொம்ப சோப்பு தூள் ஃபுல்லாமே வந்து நல்லா அடைஞ்சிருந்துச்சு. ஏன்னா ஒரு 2 மந்த் ஆயிருச்சு நான் அந்த வாஷிங் மிஷின வந்து டீப் கிளீன் பண்ணிட்டு. இல்லாட்டி எப்படியும் மந்த்லி ஒன்ஸ் வந்து டீப் கிளீன் பண்ணிருவேன். இந்த தடவ பார்த்தீங்கன்னா 2 மந்த் ஆயிருச்சு. அதனால நல்லாவே வந்து நல்லா அந்த ப்ரஷ்ஷ வச்சே ஃபுல்லா வந்து கிளீன் பண்ணி அடுத்து ஒரு துணிய வச்சு நல்லா வந்து அந்த ஏரியா ஃபுல்லாமே வந்து தொடச்சு விட்டாச்சு. அடுத்து கீழ பார்த்தீங்கன்னா ட்ரம்முக்கு தான் வந்தேன். அந்த ட்ரம்ல பார்த்தீங்கன்னா லெமன் இருக்கு பார்த்தீங்களா? அந்த லெமன வச்சு ஃபுல்லா தேய்ச்சு விட்டாலே போதும் கிளீன் ஆயிரும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ட லெமன் இல்ல. அதனால சும்மா பார்த்தீங்கன்னா துணிய வச்சு தான் நல்லா வந்து தொடச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த ரப்பர் மாரி இருக்கும். உள்ள வாஷர் மாரி. அந்த வாஷர்ல பாருங்க எவ்வளவு அழுக்கு இருக்குன்னு. இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள வந்து ஒரு துணி வச்சோம்னா நல்லா வந்து அந்த அழுக்கு ஃபுல்லாமே வந்துரும். அதனால துணிய வச்சு நல்லா அந்த வாஷர் ஃபுல்லாமே வந்து தொடச்சு விட்டுட்டேன். எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து தண்ணியவே வந்து மாத்திட்டேன். அந்த அளவு வந்து அவ்வளோ அழுக்கு இருந்துச்சு. ஏன்னா நம்ம வாஷிங் மிஷின்ல வந்து சுத்துற அழுக்கு ஃபுல்லாமே வந்து அந்த வாஷர்ல தான் வந்து நிக்கும்.
அதனால மட்டும் இதை மட்டும் வந்து எப்பயுமே வந்து அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணிடுங்க. வீக்லி ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு துணியுமே வந்து நல்லா வந்து அழுக்கு போகும். ஸோ இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் மட்டும் அந்த வாசரை மட்டும் வந்து க்ளீன் பண்ணிடுங்க. அதையுமே வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு கீழே பாருங்கள், கீழே அந்த ஓரத்தில் ஒரு குட்டி டப்பா மாதிரி இருக்கும். அந்த இதை லேசாக வந்து நான் கத்தியை வச்சு எடுத்து விட்டேன்னு அது வந்து ஓப்பன் ஆயிருச்சு. ஓப்பன் ஆனே உள்ளே வந்து ஒரு திருவுறது மாதிரி ஒன்று இருக்கும். பக்கத்தில் ஒரு வயர் மாதிரி இருக்கும். அந்த வயரை தான் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எடுக்கணும். வயரை மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்து விட்டுட்டோம்னா தண்ணி வந்து வந்துடும். நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு வந்து அந்த திருவுறதை திருவிட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி நிறையா வந்துடும். அதனால நானுமே ஃபஸ்ட்டு அந்த இதை தான் வந்து திருவினேன். அதுக்கப்புறம் தான் சரி இந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்துட்டோம்னா அதில் வந்து அவ்வளோ தண்ணி வராது. இந்த வயரை வந்து பிடிங்கிட்டோம்னா தண்ணி அந்த அழுக்கு தண்ணிலாம் வந்து வரும். இதில் தான் வந்து நீ ஏதாச்சும் வந்து பட்டனு இல்லாட்டி ஏதாச்சும் ஸ்டோனு இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் வாஷிங் மிஷினில் போட்டிருந்தீங்கன்னா இதில் வந்து தான் நிற்கும். ஸோ அந்த இதையுமே எடுத்து தண்ணியை ஃபுல்லாமே வந்து ரிமூவ் பண்ணி விட்டுட்டு திருப்பி அந்த இதை வந்து வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுத்து இந்த சின்னதாக ரவுண்டு முடி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை திருவுனிங்கன்னா பாருங்களேன் எவ்வளவு அழுக்கு வருதுன்னு. அப்படியே ஒரு மாதிரி சாக்கடை கலரில் இருக்கும். இதுதான் வந்து அந்த ஃபுல்லாக அழுக்குமே இங்கே வந்து ஸ்டோர் ரொம்ப ஆகும். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், பல் விளக்குற ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்ருங்க. உள்ளேயும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அழுக்கு இருக்கும். அதை உள்ளேயும் வந்து ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா க்ளீன் பண்ணால உள்ளே இருக்க அழுக்கு ஃபுல்லாக வந்துடும். லேசாக தண்ணி ஊற்றி அலசினா வந்து எல்லா அழுக்குமே வந்து வெளியில் வந்துடும். இதுலேயுமே வந்து பட்டன் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். ஸோ இந்த இதையுமே வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் லூஸாக க்ளோஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அடுத்து வாஷிங் மிஷின் போடும் போது தண்ணி ஃபுல்லாக லீக் ஆகி அப்படியே வெளியில் வந்துடும். எனக்குலாம் வந்து ஒரு 2 தடவை வந்துருச்சு. நான் லூஸாக மாட்டி தண்ணி ஃபுல்லாக வெளியில் வந்துருச்சு. அதனால் இதை மட்டும் டைட்டாக வந்து மாட்டி விட்டுருங்க. இதை ஃபுல்லாக மாட்டி விட்டு கழுவிட்டு எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு மட்டும் லிக்விட் போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து நான் குவிக் வாஷில் வந்து வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் நம்ம அழுக்கெல்லாம் எடுத்திருக்கோம். அதனால் தண்ணியை ஊற்றி ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட வந்து நம்ம வாஷிங் மிஷினை வந்து சுத்த விட்டோம்னா இருக்கிற அழுக்கு ஃபுல்லாமே வந்து வெளியில் வந்துடும். இந்த மாதிரி தான் வந்து நான் பண்ணுவேன். எப்படி வாஷிங் மிஷினை க்ளீன் பண்ணுவீங்கன்னு எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு மினி விலாகில் பார்க்கலாம். என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர்